வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இந்த தியானத்தில் உட்காரும்போது சில பேர் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், யாரோ பேசுகிற மாதிரி கேட்டுச்சு, கற்பனைக்கும் எட்டாத காட்சிகள் எல்லாம் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதனால் நடக்குதுன்றதையும் நம்ம மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிற அந்த பீனல் கிளாண்டில் உண்மையாகவே என்னதான்ப்பா இருக்குது, எதனால் அந்த மாறுதல்கள்லாம் நடக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நம்ம புக்கு எழுதின ஆத்தர் நம்ம ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இந்த பீனல் கிளாண்டை பற்றி எழுதியிருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்தேன். அப்படி படிக்கும்போது ஒரு பேப்பரோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் என்னோடய கவனத்தை ஈர்த்தது. அப்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரோட கதை சுருக்கம், அதுதான் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அந்த ஒரு பேப்பரோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் என்னோட கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி அப்படின்னு பாருங்கள். இந்த பீனல் கிளாண்டுன்றது ஒரு நியூரோ எண்டோக்ரைன் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சும்மா கேட்டுக்கோங்க. பின்னாடி அதோட விளக்கத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். அதை பற்றி படித்தவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த நியூரோ எண்டோக்ரைன் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, மெலட்டோனின், செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுது. இந்த மெலட்டோனின் தான் நம்ம சர்க்காடியன் ரிதம், அப்புறம் நம்ம மனோநிலையை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வேலையும் பார்க்குது. சர்க்காடியன் ரிதம்னா நம்ம தூக்கத்தையோ விழிப்பு நிலையோ சூரிய வெளிச்சத்தை பொறுத்து கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம போன பதிவிலே பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பீனல் கிளாண்டுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ், அதாவது படிகங்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா 20 மைக்ரானுக்கும் குறைவாக, முடியோட சைஸை விட ரொம்ப கம்மியாக இந்த பீனல் கிளாண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வேலையை பார்க்குது. ஒரு பயாலஜிக்கல் டிரான்ஸ்டியூசரை ஆக்ட் பண்ணுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். எந்த சயின்டிஃபிக் கான்செப்டில் வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா, இப்போ அந்த கிறிஸ்டல் மேலே ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கொடுத்தோன்னா, எந்த அளவுக்கு நம்ம அதை போட்டு அழுத்துறோமோ, அதாவது எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகும். இன்னும் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நிறைய இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். சைனாவில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே ஆள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.